ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அகாடமில நியூவா லான்ச் பண்ண போற யூஜிடிஆர்பி மேக்ஸோட ஆன்லைன் கிளாஸோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம அகாடமில யூஜிடிஆர்பி மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதோட கிராண்ட் லான்ச் எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th அன்னைக்கு, தட் இஸ் 15/8/2026 அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். மார்னிங் 10:30 AM. இந்த கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ், ஓப்பன் டு ஆல். யாரெல்லாம் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த செஷனை அட்டன் பண்ணலாம். கண்டிப்பா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். நிறைய அகாடமி யூஜிடிஆர்பி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாலும் நம்ம ஏன் லெட்ஸ் லேர்ன் அமேசிங், அதாவது எல்எல்ஏவை சூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம அகாடமியோட பேட்டர்ன் என்ன, கிளாஸஸோட பேட்டர்ன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ் கவரேஜ். சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா, அதாவது எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது நமக்கு தேவை அப்படின்றது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவு கடல் மாதிரி. அவங்க எதுக்குமே பிரிஸ்கிரைப்டு ஆத்தர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எதுக்குமே ஜஸ்ட் அவங்க ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. டாபிக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் அனலைஸ் பண்ணணும், அது எவ்வளோ அளவுக்கு வருது, எவ்வளோ டெப்த் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக் என்னன்றது. அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா எது படிக்கணும், எது தேவை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கோர் எதுல நல்லா கிடைக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம சிலபஸை கவர் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு எவ்ரிடே ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஜூம்ல கண்டக்ட் பண்ணுவோம். அன்னன்னைக்கே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துடும். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் அந்த கண்டென்ட்ல பாத்துக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க எத்தனை டைம் வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணணும்னாலும் வியூ பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டட் டீச்சிங். மேக்ஸை பொறுத்தளவு நம்ம சிலபஸ்ல கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. அந்த கான்செப்டை நம்ம டீல் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஃபைனல் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம டீச்சிங் எப்பவுமே கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். ஜஸ்ட் பிளைண்டா ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லாம அதுல என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி அதை நம்ம கொண்டு போறோம் அப்படின்ற கான்செப்ட் ஓரியன்டா டீச்சிங்கா இருக்கும். யூனிட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட். நம்மளுக்கு டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டெஸ்ட் போட 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 தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும். அப்படின்றப்ப நமக்கு யூனிட் வைஸ் டாபிக் டெஸ்ட் கொடுக்கும், டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுப்போம். எல்லாமே நம்ம அகாடமில டோட்டலாவே என்டையரா ப்ரொவைட் பண்ணிடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது, இந்த பிஒய்கியூ நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த டிஸ்கஷனை நம்ம தனியா நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அகாடமில இருந்தே அந்தந்த சப்ஜெக்ட்ல அந்தந்த டாபிக்ல பிஒய்கியூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற என்டையர் ஐடியாவும் கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட். ப்ராப்ளம் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய ஒர்க் ஷீட் மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஒர்க் கொடுப்போம். அடுத்து டவுட் கிளியரிங் செஷன். நம்ம இந்த ப்ராப்ளமா இருக்கட்டும், ஆரல்ஸ் ஒரு சாப்டர் முடிஞ்சோடனே அந்த சாப்டர்ல டவுட் கிளியரிங் செஷன்னே தனியா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த என்டையர் சாப்டர்லயும் எந்த ஏரியால டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பெஷலா இந்த செஷன் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா போடக்கூடிய செஷன். எதுக்காக அப்படின்னா யூனிட் வைஸ் போர்ஷன் கம்ப்ளீஷன் நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. ஆனா போர்ஷன் கம்ப்ளீட் பண்றப்போ, ஒவ்வொரு டாபிக்கும் கம்ப்ளீட் பண்றப்போ உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு கிளியர் ஆயிருக்கு, இல்ல அதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்காகவே ஸ்பெஷலா டவுட் கிளியரிங் செஷன் நம்ம போடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவு ஷார்ட்கட் மெத்தட்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடும் நம்ம சொல்லிடுவோம் ப்ராப்ளம்க்கு, ஷார்ட்கட் மெத்தடும் கொடுத்துருவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். ரெகுலரா நம்ம ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்ப நம்ம அகாடமில
ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அசஸ்மெண்ட்ல ரேங்க் லிஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்ப நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு சாலிடா ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ வருது, நம்ம எவ்வளோ அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்க்காக கொடுக்கறது இது. அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் அட்டென்ஷன். நீங்க எந்த டைம்லனாலும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மினிமம் 2 to 3 மார்க் டெஸ்ட் உங்களுக்கு, அதாவது நீங்க டிஆர்பில மெயின் எக்ஸாம்ல எப்படி நீங்க எழுதுவீங்களோ அதே பேட்டர்ன்ல கொஸ்டின் பேட்டர்ன்ல கொடுத்துருவோம். அதுதான் மார்க் டெஸ்ட். அந்த மார்க் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டினோட அனாலிசிஸ் இருக்கும். அந்த மார்க் டெஸ்டோட அனாலிசிஸ் கிளாஸ் ஒன்று இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் கொஸ்டினை பேஸ் பண்ணி, இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி அந்த கிளாஸஸ் போகும். அடுத்து நீங்க இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா தெரிஞ்சிடும். எந்த சாப்டர் என்டையரா நீங்க 10 யூனிட்ஸும் படிக்கிறப்ப எந்த சாப்டருக்கு எவ்வளவு டைம் ஆகுது, எப்படி நம்ம குறைக்கலாம், எதுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது, ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே நாங்க எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி கைடன்ஸ் தனியாவே நம்ம ஃபைனல் எக்ஸாம்க்கு முன்னாடி கொடுத்துருவோம். டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மார்க் டெஸ்ட்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டினியூஸ் ஃபாலோ அப் அண்டில் த எக்ஸாம். ஒன்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்த எக்ஸாம் எப்ப நம்மளுக்கு வருதோ அது வரைக்குமே நம்ம கனெக்டடா தான் இருப்போம். கனெக்டட் இந்த சென்ஸ் உங்களுக்கு நாங்க ஒர்க் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்றது, ரிவிஷன், மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ் தாங்க. ரிவிஷன் கிளாஸஸ் நிறைய நம்ம கொடுப்போம். நம்ம அகாடமியை பொறுத்தளவு ரிவிஷன் கிளாஸஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம யூனிட் முடிக்க 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 அடுத்தடுத்த யூனிட் கரண்ட்ல தான் இருப்போம். ஆனா என்டையரா நம்ம ரிவிஷன் திருப்பி திருப்பி கொடுக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா சாப்டரோட கான்செப்ட்ஸும் மைண்ட்ல ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். அப்ப ரிவிஷன் கிளாஸஸ் தான் நம்மளோட பெரிய பிளஸ்ஸே. இதுதான் நம்மளோட என்டையர் ஃபீச்சர்ஸ். யாருக்காவது இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் ஆர் டீடைல்ஸ் கேட்கணும் ஆர் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க 8220786536 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். இந்த சோஷியல் மீடியால எல்லாருமே கனெக்டடா சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நீங்க இதவே ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்க இந்த சேம் நம்பர் 8220786536க்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.